ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் shivaji. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப். இதில் நோ டிப்ஸ், நோ கால்ஸ், ஒன்லி பியூர்லி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை டிப்ஸ் கால்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இது உங்கள் வேலைக்கு ஆகாது. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ லேர்னிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது மட்டும் ஜாயின் பண்ணிங்க. இது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஆல்ரெடி இப்போது 400 பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே. மிச்சம் இருக்கிற 9,600 சப்ஸ்கிரைபர்ஸ் இது நம்மளுடைய ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ், ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதனுடைய அப்டேட் என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்றது எல்லாம் காலையில் நம்ம அப்டேட் பண்ணி தான் இருக்கோம். நம்மளுடைய வெபினார் குரூப்லையும் சரி, நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லையும் சரி. மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னோடய வியூ ஒரு அப்சைடுக்கான பிளான் இருந்தது. காலையில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. இதில் அதுவும் உங்களுக்கு எங்கே செலக்ட் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளேஷன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டுக்கு போகலாம். ஆக்சுவலாக மார்க்கெட்டு மேலே ஓப்பன் ஆச்சு. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட் ஆச்சு, கரெக்ஷன் ஆச்சு, அகைன் ப்ரைஸ் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இந்த பிரேக் அவுட் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ ப்ரைஸ் இந்த மூமெண்ட்டை நம்ம இங்கே எதிர்பார்த்தேன், ஆனால் இங்கே வரல. ஸோ ப்ரைஸ் திரும்பி கீழே நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் பண்ணிச்சு. அக்செப்ட் இந்த பாயிண்ட்டு நம்மளுடைய எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு, ரைட்? ஓகேங்களா? சரி, அடுத்த வாய்ப்பு இன்னத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட் சேம் அதே மாதிரி ரீடெஸ்ட்மெண்ட் வச்சு கரெக்ஷன் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் கன்சல்டேஷன் பிரேக் அவுட் வந்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம். நம்மளுடைய ப்ரைஸ் டார்கெட் பார்த்திங்கன்னா 23,760, 23,800 2 லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் 2 லெவலும் ரீச் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் இது. மார்க்கெட் இன்னும் ஸ்டில் ரன் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் இன்னும் எண்ட் ஆகலை. அதுக்கு முன்னாடி எங்கே கொஞ்சம் வெளியே போனோம் ஸோ அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ண மறந்துடுறேன். நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள், கமெண்ட்ஸுகளையும் பதிவு பண்ணுங்கள், ரைட்? ஓகேங்களா? சரி, மார்க்கெட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 minutes டைம் ஃப்ரேமில் வரலாம். அதாவது நம்ம நினச்ச தூரத்தை வந்துச்சு. நம்ம ரேஷன்ஸ் ஏரியான்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல டச் ஆகிடுச்சு மார்க்கெட் மேல் டாப்பில். அதே மாதிரி இந்த சப்போர்ட் லெவல் இது ரேஞ்சுக்கு வந்துடுச்சு, ரைட்டுங்களா? இப்போது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரூஷியலான ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடமா நமக்கு பதிவாகிடுச்சு இதில். ஏன்னா இந்த கீழே சப்போர்ட் ஏரியா, மேலே ரேஷன்ஸ் ஏரியா. நாளைக்கு இந்த 2 ஏரியாவுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் எடுத்தால் நம்ம இதுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே. நமக்கு இதுக்கு கீழே வந்துச்சுன்னா ப்ரைஸ் எது வரலும் சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,400 வரலும் ப்ரைஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடம் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைஸ் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு அகைன் இந்த சப்போர்ட் வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ரைட்டுங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே சார் அப்பர் சைடு இன்னும் எங்கே சார் போகும் அப்படின்னு கொஷின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இந்த ஸ்விங்லேருந்தே எடுத்துக்கலாம். அதாவது இங்கேருந்து ஒரு ஸ்விங் வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் மாதிரி மேலே போச்சு. இந்த 0.618 இருக்கு இல்லைங்களா, இந்த 0.618 உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு 0.5 ரொம்ப க்ரூஷியல் லெவலு. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு அந்த ரேஞ்சை தான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குன்னா மேலே இப்போ மார்க்கெட்டு இந்த கேப் ஃபில்லர் ஆச்சு. ப்ளஸ் 0.618 லெவலும் டச் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ திரும்ப கீழே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 23,400 அப்படின்ற லெவலும் இந்த லெவல் இருக்குல்ல. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு லெவலாக நம்ம கருதப்படும். அப்போ நமக்கு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சா நெக்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது ஃபைனல். ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் எங்கேருந்து கீழே வச்சுன்னா அகைன் டவுன் ஃபால் கண்டினியூஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஆனால் ப்ரைஸை ஒரு வேளை நமக்கு ஒரு குட் நியூஸ் என்ன வந்துச்சு, இந்த டச் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு பெரிய டைம் ஃப்ரேமில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி தெரிஞ்சு மார்க்கெட் மேலே போகிறத பார்க்கலாம் நீங்கள் வரும் நாட்களில். ஆனால் இந்த ஏரியா ரொம்ப க்ரூஷியலான ஏரியா அப்படின்றதுனால நம்ம இந்த இடத்துல ப்ரைஸ் கன்சல்டேஷன் எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் டச் ஆகிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப நெக்ஸ்ட் அகைன் இன்னும் பெரிய கேப் இருக்குல்ல. ஸோ 24,400 இந்த லெவலில் டச் ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகே. ஆனால் அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஏன்னா 10 minutes டைம் ஃப்ரேம் அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இந்த வார் இஷ்யூனால இந்த மாதிரி கடற்கடன் ஃபால் ஆச்சு தவிர சின்ன புல் பேக்கு. ஆனால் இந்த டைம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய புல் பேக்காக வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சை மட்டும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும் லெவல்ஸை. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம இவ்வளோ நாளாக ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டோம். இதில் இனிமேல் ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு பை சேல் இருக்குது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த ரேஞ்சுக்கு வெளியே வந்துச்சு அப்படின்னா ஒரு டவுன் சைடு ஒரு 100 to 200 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜிக்ஸாக் மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 200 EMA ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த 200 EMA லைனுக்கு மேலேயும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகுது.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பையர்ஸ் வந்து ஹையர் ஃபார்மேஷனான மார்க்கெட் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸ் அடுத்த வரும் நாட்களில் நான் இந்த மாதிரி என்னோடய வியூ ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 10 minutes டைம் ஃப்ரேம் இது. ஸோ பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த 200 EMAக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த கேப் ஃபில் ஏரியா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நோக்கி இப்போ ப்ரைஸ் வந்துட்டுருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரேஞ்சை வந்து கல்குலேஷன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ ரேஞ்ச் பேங்க் நிஃப்டியில் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 கீழே வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட நம்ம ப்ரைஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த 200 EMA லைனுக்கு சப்போர்ட் வர சொல்ல நம்ம வந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே போதான்னு பார்க்கணும். ஸோ இந்த ஹை மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். டவுன் சைடு மூமெண்டம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை நம்ம பிரேக் டவுன் ஆகும். ஸோ இந்த 55,000 வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு டவுன் சைடுக்கான ஒரு பேட்டர்னை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட் மேலே போக முடியாது, மித்த ப்ரைஸ் திரும்பிடுச்சு அப்படின்னா நம்ம இதை வந்து நெக்லைனாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி ஒரு டவுன் சைடுக்கான பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரைஸு ஒரு வேளை இந்த ரேஷன்ஸ் மேலே கட் ஆகிட்டு மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு 55,800 ரேஞ்சில் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா ஸோ எவ்ரி கரெக்ஷனில் நம்ம ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை நம்ம கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த ஃபெப்னாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். இந்த ஹைலேருந்து எவ்வளோ நமக்கு ஃபால் ஆகிருக்குது, எவ்வளோ கரெக்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 0.618 தான் இதுவும் டச்சாக இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி தெரியுறாங்க. ப்ரைஸை கொஞ்சம் இங்கே ட்ராவல் ஆனால் கூட அகைன் ஒரு பிக் மூவ், அகைன் ஒரு அப்சைடுக்கான மூமெண்ட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு 77,600 லெவலில் மார்க்கெட் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரைஸோட வீக்னஸ் நமக்கு இந்த இடத்துலேயே நமக்கு 0.5 கிட்டே உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகேப்பா நம்ம வந்து மார்க்கெட் ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நம்ம டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்குது. ப்ளஸ் 200 EMA லைனும் தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்த்து நிஃப்டி 50ல் ஸோ நல்லா வெற்றிகரமாக போச்சு. ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் நமக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு. அக்செப்ட் எஸ்எல் அடிக்காமல் நம்ம வந்து ஹிடன் பண்ணி ஒரு விஷயத்தை மூவ் பண்ணி போக முடியாது. ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்கான ஒரு விஷயம் நல்ல விஷயங்களே சொல்லிவிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஒரு சில ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸ்டாப் லாஸே தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டேன். அந்த மாதிரிலாம் போய்ட்டு மாட்டிக்க போகிறீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எங்கேயும் ட்ரேட்லாம் கிடையாது. ஏன்னா ஸ்டாப் லாஸ் எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறீங்க அப்படின்லாம் வந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா போய் மாட்டிக்க போகிறீங்க அந்த மாதிரிலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டுகளையும் கீழே தெரிவிக்கலாம். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணுங்கள். நான் எவ்ரி வீடியோஸ்க்காக சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா கூட நம்ம வீடியோ அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.